அண்டர் செக்ஷன் 375 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 361 கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப் பார்த்திருக்கிறோம். 363 அதற்கான தண்டனையும் பார்த்திருக்கிறோம். 362 அப்டக்ஷனை பார்த்திருக்கிறோம். அதற்கான தண்டனையும் பார்த்திருக்கிறோம். 364 கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கடத்தி செல்வதையும் பார்த்திருக்கிறோம். நரபலி கொடுப்பதற்காக கடத்தி செல்வதையும் பார்த்திருக்கிறோம். 369 பார்த்திருக்கிறோம். 10 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கிட்ட அந்த குழந்தையை கடத்தி கொலுசு, மோதிரம், செயின் திருன்னா 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்பதை பார்த்திருக்கிறோம். Now we are moving on under section 375 IPC. 375 IPC படிக்கின்ற பொழுது ரேப் என்றால் என்ன, வன்புணர்ச்சி என்றால் என்ன, பாலியல் பலாத்காரம் என்றால் என்ன, கற்பழிப்பு என்றால் என்ன? A man is said to commit rape if he penetrates his penis to any extent into vagina, mouth, urethra, or anus of a woman, or makes her to do so with him or any other person. 375 பொறுத்தவரை முதலில் அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் செயல்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த பெண்ணுக்கு மரணமோ அல்லது காயமோ ஏற்படும் என்று அச்சுறுத்தி அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும். நான்காவது, முறைப்படி தாலி கட்டிய கணவர் என்று சொல்லி தன்னை நம்பும்படி ஒரு பெண்ணிடம் எடுத்து கூறி அதன் அடிப்படையில் அந்த பெண்ணோடு இவர் பெட் ஷேர் பண்ணியிருக்க வேண்டும். ஐந்தாவது, ஒரு பித்து நிலையில் இருக்கக்கூடிய அல்லது ஸ்டுஃபியிங் என்று சொல்லக்கூடிய உணர்வை மழுங்க செய்யும் அல்லது உடல் நலத்துக்கு ஒவ்வாத ஒரு பொருளை கொடுத்து இன்டாக்சிகேட் பண்ணி அதன் அடிப்படையில் இவர் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆறாவதாக, 16 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய சம்மதத்தோடு இவர் செயல்பட்டிருக்க வேண்டும். இதற்கு விதி விலக்குகளும் இருக்கிறது. பாலியல் பலாத்காரம் என்று சொன்னால் முதலில் அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணோடு இவர் பெட் ஷேர் பண்ணிருக்கணும். இரண்டாவது, அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் இவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்க வேண்டும். மூன்றாவது, மிரட்டி கொலை பண்ணிடுவேன் அல்லது காயத்தை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்ணோட இவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்திருக்க வேண்டும். நான்காவது, அந்த பெண்ணினுடைய கணவன் நான் தான் என்று சொல்லி அந்த பெண்ணை நம்ப வைத்து அதன் அடிப்படையில் இவர் அந்த பெண்ணோடு பெட் ஷேர் பண்ணியிருக்கணும். ஐந்தாவது, பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது மது மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது அந்த மதுவை வேற ஒரு நபர் ஊட்டி விட்டு இருக்க வேண்டும். இது போன்ற நிலையில் உள்ளவர்களிடம் பெட் ஷேர் பண்ணியிருக்கணும். ஆறாவதாக, 16 வயதுக்கு உட்பட்ட பெண்ணோடு அவரது சம்மதத்தோடு அல்லது சம்மதம் இல்லாமல் இந்த நபர் தனது பெட் ஷேர் பண்ணியிருக்கணும். இந்த 6 விஷயங்களும் வந்தாதான் சார் அதுக்கு பேர் ரேப். இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, ஜஸ்ட் பெனட்ரேஷன் இருந்தாலே போதும், நுழைத்தல் இருந்தாலே போதும், அது முழுமை அடைந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸப்ஷன் சொல்றாங்க, ஒருவர் தம் மனைவியோடு அந்த மனைவி 15 வயதுக்கு உட்பட்டவராக இல்லாத பொழுது கொள்ளக்கூடிய அந்த சிற்றின்ப உடலுறவு ரேப் ஆகாது. இதுல 2 கேஸ் லாஸ், நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. ஜஸ்ட் பெனட்ரேஷனே போதும், செமன் வெளியேறி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2004 கிரிமினல் லா ஜர்னல் வால்யூம் 1 சுப்ரீம் கோர்ட். 2004 வால்யூம் 1 கிரிமினல் லா ஜர்னல்
கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட். 2004 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட். இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க, முழுமை அடைந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சமன் வெளியேறி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த கேஸ்ல 2006 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல், பேஜ் நம்பர் 296. 2006 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல், பேஜ் நம்பர் 296. இந்த வழக்குல சொல்றாங்க, ஒரு பெண்ணை மற்றொரு பெண் கற்பழிக்க முடியாது. 375 டிஃபைனிங் செக்ஷனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தண்டனை 376ல தான் சொல்றாங்க. இதுல இண்டிபெண்டன்ட் தாட் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த எக்ஸப்ஷனுக்கான வழக்கு அது. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வயதுக்கு உட்பட்ட தன் மனைவியோடு ஒருவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாருன்னு சொன்னா, அந்த 15 வயதை 18 வயதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Sexual intercourse with minor below 18 years, wife is rape. Exception to section 375 IPC is arbitrary, capricious, whimsical, and a violative of Article 14, Article 15, Article 21 of the Constitution of India. However, the verdict will apply prospectively. Independent Thought versus Union of India, 2017, volume 10 SCC, page number 800. Independent Thought versus Union of India, 2017, volume 10 SCC, page number 800. Section 198 subsection 6 of CRPC will apply to cases of rape of wives below 18 years, and the cognizance can be taken only in accordance with the provision of section 198 subsection 6 of the code. இதையும் அங்கதான் சொல்றேன். அண்டர் ஏஜ் விக்டிம் இருக்கிறாங்க. இப்ப ஏஜ் ஆஃப் விக்டிம் about 14 years at the time of offense. Question of consent was of no consequence. State of Himachal Pradesh versus Srikanth Shekhari. State of Himachal Pradesh versus Srikanth Shekhari. 2004, volume 8, SCC, page number 153. அடுத்தது, ஒரு கன்சென்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், வினோத்குமார் versus State of Kerala, 2014, volume 5 SCC, page number 678. Vinodkumar versus State of Kerala, 2014, volume 5 SCC, page number 678. ஒரு கன்சென்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்ன வழக்கு, ஒரு இன்டென்ஷன், ஒரு கன்சென்ட், ஒரு மென்சரியா பற்றி சொன்ன வழக்கு. கைனி ராஜன், KAINI, கைனி ராஜன் versus State of Kerala, 2013, volume 9 SCC, page number 113. கைனி ராஜன் versus State of Kerala, 2013, volume 9 SCC, page number 113. ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக, ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை மிரட்டி கொலை செய்துவேன் என்று மிரட்டி, அல்லது அந்த பெண்ணுகிட்ட நான் தான் உன்னுடைய கணவர் என்று சொல்லி நம்ப வைத்து, அல்லது அந்த பெண்ணை மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாங்க, அல்லது இன்டாக்சிகேட்டட் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, அல்லது அந்த பெண்ணுக்கு யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வாயில போதை பொருளை, போதை பானத்தை திணிக்கிறாங்க, அல்லது அந்த பெண் 16 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கிறாங்க. இது மாதிரியான சூழ்நிலையில, இந்த 6 விதமான சூழ்நிலையின் அடிப்படையில் A என்ற ஒரு நபர் B என்ற ஒரு பெண்ணோடு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டால் அவருக்கு 376 படி தண்டனை.
இப்ப 376 எதை பற்றி பேசுகிறது அதையும் பார்த்துடலாம் சார். இந்த கன்சென்ட்டுக்கான கேஸ் இருக்கு. பிரமோத் சூரியபான் பவர், பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஏன்னா பிராக்டிஸ்க்கு இந்த கேஸ்லாஸ் எல்லாம் யூஸ் ஆகும். பிரமோத் சூரியபான் பவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அதாவது மீனிங் ஆஃப் கன்சென்ட்னா என்ன, 375ல கன்சென்ட்னா என்னன்னு சொன்ன வழக்கு இது. பிரமோத் சூரியபான் பவர், PAWAR, சரத் பவார் சொல்றேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பவார், சூரியபான் பவார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 608. 2019 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 608. அடுத்த கேஸ்ல கன்சென்ட் அண்டர் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், அனுராக் சோனி, அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். கன்சென்ட் அண்டர் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் 2019 வால்யூம் 13 SEC பேஜ் நம்பர் 1. அனுராக் சோனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் 2019 வால்யூம் 13 SEC பேஜ் நம்பர் 1. அப்ப ரேப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரெப்ரஹென்சிபிள் அண்ட் ஹேட்டட் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வழக்குல. இந்த 376க்கான தண்டனைகளை பார்த்துடலாம் சார். 375ல இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டாங்க, இத்தனை கேஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு பெண்ணை அவங்களுடைய வாயை பொத்தி ரேப் பண்றதுக்காக கடத்திட்டு போறாரு. ஆனா அந்த அம்மா அவரை தாக்கி விட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்படி தப்பித்து வந்தவங்க அவங்க வீட்டுல சொல்றாங்க அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர் கேஸ் போடுறாரு. எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க சார்? ரேப் நடக்கல, ஆனா ரேப்புக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்காரு. அந்த அம்மா அவரை அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, தப்பிச்சு வந்துட்டாங்க. எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? சேட்ல போடுங்க சார். வெரி குட். யமுனாதேவி மேடம் போட்டிருக்காங்க 376 ரெட் வித் 511. ஏன்னா கற்பழிப்பு குற்றம் செய்வதற்கு முயற்சி பண்ணிருக்காரு, அந்த குற்றம் முழுமையடையவில்லை. எனவே 511 வர்றாங்க. அந்த செக்ஷன் 376. இந்த 375 படிக்கின்ற பொழுது 6 விஷயங்களை பார்த்தோம். ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கிறோம், ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்திருக்கிறோம். இதற்கான கேஸ்லாஸ் ஏறக்குறைய ஒரு 10 கேஸ்லாஸ் கிட்ட பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் மிக முக்கியமானது சார். கண்டிப்பா இது நமக்கு பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். Every consent involves submissions, but every submission does not mean consent. இந்த வழக்கு in the case of ERA, EARA, in the case of ERA 2018 volume 2 crimes page number 99. In the case of ERA 2018 volume 2 crimes page number 99. 15 வயசு 18 வயசா எடுத்துக்கலாம், இண்டிபெண்டன்ட் தாட்ல சொல்றாங்க. ஏன்னா இன்டர்பிரேஷன் அப்படிதான் எடுத்துக்கணும். 11/10/2017 2 நீதிபதிகள் கௌதம் லாகூர் ஜே அண்ட் தீபக் குப்தா ஜே இவங்க கொடுத்த தீர்ப்பு. இதுலதான் சொல்றாங்க, வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ரேப்? If wife is below 18 years of age, no rape. Under article 368 amendment மூலமாக addition, omission, alteration கொண்டு வராங்க. Under section 376 subsection 1 அது 21/4/2018 ஒரு ஆல்டரேஷன் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இதுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா 7 வருடம். ஆனா இப்போ தண்டனை குறைந்தது 10 வருஷம், அதிகபட்சம் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை கொடுக்க முடியும். குறைந்தது 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை.
or which may extend to life imprisonment வரல கொடுக்க முடியும், plus fine போடணும். 376 subsection 2 இது aggravated form of rape. இந்த aggravated form of rape படிக்கின்ற பொழுது போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 5 and 6 பார்க்கணும். 376 subsection 2க்கு குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதிகபட்சம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட். ஒரு போலீஸ் டாக்டர் ஒரு 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணோடு ஒரு போலீஸ் ஆபீசர் பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுறாரு, அல்லது ஒரு பிரெக்னன்சி லேடியோட ஒரு டாக்டர் பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுறாரு. அந்த செக்ஷன் 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 எடுத்துட்டாங்க. இப்போ சிஆர்பிஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆசிஃபா என்ற ஒரு குழந்தை இறந்த பிறகு அந்த அமெண்ட்மெண்ட் 21/4/2018 இப்ப 376 சப்செக்ஷன் 3 என்று 21/4/2018 கொண்டு வர்றாங்க. 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் N ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுத்துவது. 376 கேபிட்டல் E வெவ்வேறு பெண்ணை திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் செய்வது. இப்ப 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏவுல ஆரம்பித்து N வரை இருக்கக்கூடிய அனைத்தும் கிடையாது இப்போதைக்கு. 376 சப்செக்ஷன் 3 அதுக்கான பனிஷ்மெண்ட் பாருங்க. 376 சப்செக்ஷன் 1க்கான பனிஷ்மெண்ட் குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பிளஸ் ஃபைன் போடணும். சப்செக்ஷன் 2க்கு குறைந்தது 10 வருஷம், அதிகபட்சம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பிளஸ் ஃபைன். சப்செக்ஷன் 3க்கு குறைஞ்சது 20 வருஷம், அதிகபட்ச லைஃப் பிளஸ் ஃபைன். ஃபைன் போடுகின்ற பொழுது அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட உடலுக்கு ஏற்பட்ட தீங்குக்கு உண்டான மருத்துவ செலவினங்கள் எவ்வளவோ அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்றாற்போல் ஃபைன் போடணும். இரண்டாவது, அந்த ரெஹாபிலிட்டேஷன் அதற்காக 357ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்விற்காக புது வாழ்விற்காக அளிக்கப்படக்கூடிய அந்த தொகை முழுமையாக அந்த விக்டிம்க்கு போகணும், சிந்தாமல் சிதறாமல் அவங்க கைக்கு ஒப்படைக்கணும். கேபிட்டல் A இதுவரை 376 சப்செக்ஷன் 1க்கு சொல்றாங்க குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன் போடணும். சப்செக்ஷன் 2 சொல்றாங்க குறைஞ்சபட்சம் 10 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன் போடணும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க குறைஞ்சபட்சம் 20 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன் போடணும்னு சொல்லிட்டாங்க. 376ல சப்செக்ஷன் 1, 2, 3 பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி 376ல சப்செக்ஷன் 2ல 7 ஆரம்பிச்சு N வரை அதை இப்ப ரிப்பீல் பண்ணிட்டாங்க 21/4/2018 இருந்து. இப்ப 376 கேபிட்டல் A 376 சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 அந்த விக்டிம் இறந்து போயிட்டாங்க அல்லது அந்த விக்டிம் வெஜிடேட்டிவ் ஃபார்முக்கு போயிட்டாங்க. எது மாதிரியான குற்றங்கள்? 376 சப்செக்ஷன் 1 அல்லது சப்செக்ஷன் 2 அல்லது சப்செக்ஷன் 3 இந்த 3 குற்றங்களின் வாயிலாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அல்லது நடப்பினமா ஆயிட்டாங்க, வெஜிடேட்டிவ் ஃபார்ம்ல ஆயிட்டாங்க. இவர்களுக்கு தான் சொல்றாங்க 376 கேபிட்டல் ஏவுல குறைஞ்சது 20 வருஷம், அதிகபட்சம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுங்க, இல்லைன்னா டெத் சென்டென்ஸே கொடுத்துருங்க, ஆனா ஃபைன் மட்டும் போட முடியாது. 376 கேபிட்டல் ஏவுல பனிஷ் பண்றாங்க. அவர் என்னென்ன குற்றம் பண்ணி இருக்கணும்? 376 சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 இதன்படியான குற்றம் செய்து ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் செய்து அந்த பெண் இறந்து விட்டால் அல்லது அந்த பெண் நடைபெணமாக ஆயிட்டாங்க, இது போன்ற குற்றத்தில் ஈடுபட்டவருக்கு குறைந்தது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை
அல்லது தூக்கு தண்டனை விதிக்க முடியும், ஆனா ஃபைன் போட முடியாது. ஆனா செக்ஷன் 376 கேபிட்டல் AB இது 21/4/2018 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் மூலமாக இத கொண்டு வர்றாங்க. 2018 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வராங்க. பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம், ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டால் குறைஞ்சது 20 வருஷம் அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அல்லது டெத் சென்டென்ஸ். இதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுங்க. 376A டெத் சென்டென்ஸ், AB டெத் சென்டென்ஸ். 12 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமி கிட்ட பாலியல் பலாத்காரம் ஈடுபடுறாருன்னா அவருக்கு குறைஞ்சது 20 வருஷம் அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அல்லது டெத். செக்ஷன் 376B இது 3/2/2013 நிர்பயா அமெண்ட்மெண்ட். ஒரு கணவர் தன் மனைவியோடு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டார்னா அவருக்கு தண்டனை. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த மனைவியும் அந்த கணவனும் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கணும். தனித்தனியா பிரிந்து வாழணும். தனித்தனியா பிரிந்து வாழுகின்ற சூழ்நிலையில் யதார்த்தமா கணவன் தனது பழைய மனைவியை பார்க்கிறாரு, உடனே தன் மனைவி தானே, ஏற்கனவே இவங்க நம்ம மனைவி தானே, நம்ம தனியா தானே பிரிஞ்சு வாழறோம், அவருடைய சொந்த மனைவிதான் என்று சொல்லி அவங்க கிட்ட இவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா குறைஞ்சது 2 வருஷம், அதிகபட்சம் 7 ஆண்டுகள் பிளஸ் ஃபைன். தன் சொந்த மனைவி தன்னை விட்டு பிரிந்து தனியா வாழறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க கிட்ட ஒரு நாள் திடீர்னு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாரு, அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. குறைஞ்சது 2 ஆண்டுகள், அதிகபட்சம் 7 ஆண்டுகள். Under section 376C, a man in authority, even 376 subsection 2ல ரேப் வருது பாருங்க. a person in authority, ஒரு போலீஸ் ஆபீசர் அல்லது ஒரு டாக்டர் அல்லது ஒரு ஹோம் வச்சு நடத்துறாங்க, அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு அவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு குறைந்தது 5 ஆண்டுகள், அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 376D, 376B, C, D இது மூன்றுமே 3/2/2013 அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்தது. ஒரு கேங் ரேப்பு, ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, அவர்களுக்கு 20 ஆண்டுகள், குறைஞ்சது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதிகபட்சம் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பிளஸ் ஃபைன். 376DA இது 2018 அமெண்ட்மெண்ட். இது 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறாரு, அவருக்கு ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன். 376DB ஒரு 12 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியோட ஒரு கேங் ரேப் பண்றாங்க, அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அல்லது டெத் சென்டென்ஸ் பிளஸ் ஃபைன். கேங் ரேப் பாருங்க, 376D கேங் ரேப். 376DA 16 வயசு கீழே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேங் ரேப். 376DB 12 வயசு கீழே இருக்கிற ஒரு சிறுமியோட கேங் ரேப். ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வது. 376D, 376DA, 376DB. அப்ப 376D என்று சொன்னால் 20 வருஷம் குறையாம லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் வரை பிளஸ் ஃபைன் போடுங்க.
கேங் ரேப். அதே கேங் ரேப் டிஏவில் 16 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் பிளஸ் ஃபைன். அதே கேங் ரேப் 12 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, இந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபருக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அல்லது டெத் சென்டென்ஸ் பிளஸ் ஃபைன். அடுத்தது அண்டர் செக்ஷன் 376E, ஒரு டிஃபரண்ட் உமன், வெவ்வேறான பெண்கள் கிட்ட 376 சப்செக்ஷன் 2 கிளாஸ் N ஒரே பெண், 376E என்று சொன்னால் வெவ்வேறு பெண். ஆனா ஏவில் ஆரம்பிச்சு N வரை இப்ப கிடையாது. ஒரு டிஃபரண்ட் உமனை பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை. இப்ப அப்படியே பாருங்க சார், டெத் சென்டென்ஸ் 376 பொறுத்தவரை எத்தனை பிரிவுகளுக்கு கொடுக்க முடியும்? ஒன்று 376A, அதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். 376AB, அதற்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியும். 376DB, அதற்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியும். 376E, அதற்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியும். இந்த 4 வகையான குற்றங்களுக்கு அதிகபட்சம் தூக்கு தண்டனை விதிக்க முடியும். 376A, 376AB, 376DB, 376E. 376A எதை பற்றி பேசுது? 376 சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 படி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் இறந்து விட்டால் அல்லது வெஜிடேட்டிவ் ஃபார்ம் போயிட்டாங்க, உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், எந்த அசைவும் இருக்காது, இந்த மாதிரி கொடிய குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க ஏவுல. ஏபில என்ன சொல்றாங்க? 2018 அமெண்ட்மெண்ட் 12 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு, அவருக்கு அதிகபட்சம் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. டிபில என்ன சொல்றாங்க? 12 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு கூட்டு கும்பல் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க, அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. 376AB 12 வயசு கீழே இருக்கிற பெண்ணை ரேப் பண்ணா டெத் சென்டென்ஸ் ஏபில. இதே டிபில என்ன சொல்றாங்கன்னா, அதே 12 வயசுக்கு உட்பட்ட பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, கேங் ரேப் பண்றாங்க, அப்பவும் டெத் சென்டென்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. 376E என்ன சொல்றாங்க? ஒரு டிஃபரண்ட் உமன் இருக்காங்க, அவங்கள திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, அவங்கள டெத் சென்டென்ஸ் கொடுங்க. இந்த 4 வகையான குற்றங்களுக்கு டெத் சென்டென்ஸ் வழங்க முடியும். இதுல தனியா பிரிச்சு பார்க்கணும். 12 வயசுக்குள்ள ஒரு பெண்ணோடு ஒரு பாலியல் பலாத்காரத்துல ஈடுபடுறாரு ஒருத்தர், அப்ப 12 வயசுக்கு கீழேன்னு சொன்னா ஒன்று ஏபி, இன்னொன்று டிபி. ஏபி 12 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோடு, டிபி 12 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியோடு இங்கதான் கூட்டு பலாத்காரம், கேங் ரேப் டிபி. அடுத்தது 16 வயசை பற்றி 376 எங்க சொல்றாங்க? 376 சப்செக்ஷன் 3, 376DA. இந்த 2 ப்ரொவிஷன்லயும் 16 வயசு கீழே இருக்கவங்கிட்ட பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறது. Now we are moving on under section 377. இதுல நிறைய கேஸ்லஸ் இருக்குது சார். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு. ரேப் ஆஃப் யங் கேர்ள் சில்ட்ரன், இந்த கேஸ்லஸ் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் விமன் லாயர்ஸ் அசோசியேஷன் versus Union of India. Supreme Court Women Lawyers Association versus Union of India 2016, Volume 3 SEC, page number 680. இந்த வழக்குல statutory provision regarding rape of minor girl and a punishment therefore exists under section 376 subsection 2 class 1 IPC. Court can neither enhance punishment so provided nor can it create a new offense
and the prescribed punishment in that regard. This is a legislative function and a court can only make suggestions to legislature. Supreme Court Women Lawyers Association versus Union of India, 2016, volume 3, SEC, page number 680. அடுத்த கேஸ்ல ஷாம் சிங் versus State of Haryana. Corroboration when required. எப்பொழுது corroboration வேண்டும்? ஒரு பெண்ணினுடைய விருப்பத்துக்கு மாறாக பாலியல் பலாத்காரம் பண்ணா குற்றம். ஒரு பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்தால் குற்றம். ஒரு பெண்ணு கொலை பண்றேன்னு சொல்லி மிரட்டி அவங்க சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணோடு நீங்க பாலியல் பலாத்காரம் பண்றீங்கன்னா அதுவும் குற்றம். ஒரு பெண்ணுகிட்ட நான் தான் உங்களுடைய உண்மையான கணவர்னு சொல்லி அந்த பெண்ணை ஏமாற்றி அதன் அடிப்படையில் அவங்க சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க கூட நீங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்தால் அது குற்றம். ஒரு பைத்தியமா இருக்கிறாங்க அல்லது ஒரு போதையில இருக்கிறாங்க அல்லது அந்த பெண்ணுக்கு வாயை திணித்து நீங்க ஒரு பீரோ பிராந்தியோ சாராயத்தை ஊத்துறீங்க அல்லது போதை வஸ்துக்களை கொடுத்து அந்த பெண்ணுடைய நீங்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டால் அதுவும் குற்றம். ஒரு 16 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு 15 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு நீங்கள் சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி அதுவும் குற்றம் சொல்லி எக்ஸப்ஷன்ல சொல்றாங்க. 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணோடு நீங்க பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டா குற்றம் சொல்றாங்க. எக்ஸப்ஷன்ல சொல்றாங்க சொந்த மனைவியா இருக்கும் பட்சத்தில் 15 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அது ரேப்னு சொல்றாங்க. ஆனா இண்டிபெண்டன்ட் தாட் வழக்குல சொல்லிட்டாங்க 15 வயசா 18 வயசா எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அப்ப ட்ரெடிஷனல் autosomal STR DNA analysis vice versa YSTR method of DNA analysis இத distinguish பண்றாங்க. In cases of sexual assault, DNA of victim and the perpetrator are often mixed and YSTR method provides a unique way of isolating only the male DNA. Hence, YSTR method of DNA analysis preferably be followed. Ravi versus State of Maharashtra. அப்ப YSTR method of DNA analysis preferable. அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். ரவி versus State of Maharashtra, 2019, volume 9, SEC, page number 622. ஒரு promiscuity habituation to sexual intercourse of prosecutrix இது சம்பந்தமாக State of NCT of Delhi versus Pankaj Chaudhary. State of NCT of Delhi versus Pankaj Chaudhary, 2019, volume 11, SEC, page number 575. Pankaj Chaudhary, 2019, volume 11, SEC, page number 575. ஒரு கேங் ரேப் பண்றாங்க 376D படி. அதுக்கு ஜாயிண்ட் லயபிலிட்டி பற்றி சொன்ன வழக்கு முகேஷ் versus State of NCT of Delhi, 2017, volume 6, SEC, page number 1. Mukesh versus NCT of Delhi, 2017, volume 6, SEC, page number 1. Under section 377, unnatural offenses. இயற்கைக்கு மாறான குற்றங்கள். Whoever has carnal intercourse against the order of nature with whom. இயற்கைக்கு மாறாக நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்வது அது குற்றம் என்று சொல்றாங்க. ஆனால் நவ்தேஜ் சிங் இந்த வழக்குல சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். நவ்தேஜ் சிங் ஜோஹர் versus Union of India, 2018, volume 10, SEC, page number 1. பெடரேஸ்டி பற்றி சொல்றாங்க இன்னொரு வழக்கு. அனில் versus State of Maharashtra, 2014, volume 4, SEC, page number 69. Navdej Singh Johar versus Union of India, 2018, volume 10, SEC, page number 1. ஒரு மேன் இன்னொரு மேனோடு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்ள கூடாது. ஒரு உமன் இன்னொரு உமனோடு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்ள கூடாது. ஒரு மேன் ஒரு அனிமலோடு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்ள கூடாது.
ஒரு உமன் இன்னொரு அனிமலோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், குறைஞ்சது 10 வருஷம் வரை அல்லது ஆயுள் தண்டனை பிளஸ் ஃபைன். அப்ப penetration is sufficient for carnal intercourse. Carnal intercourse under section 377 IPC. இங்கிலீஷ் லாவுல பகரி என்று சொல்லுவாங்க, அன்நேச்சுரல் அஃபென்ஸ். 3 கேஸ் லாஸ் இருக்கு சார். Nash Foundation 2009 volume 2 law weekly. There's a state of NCT of Delhi, page number 84. Nash Foundation versus State of NCT of Delhi 2009 volume 2 law weekly, page number 84. Nash Foundation 2009 volume 2 law weekly, page number 84. அடுத்த கேஸ் லாஸ் சுரேஷ் குமார் கௌஷால் 2014 volume 1 SEC, page number 1 Supreme Court. Suresh Kumar Kaushal 2014 volume 1 SEC, page number 1 Supreme Court. மூன்றாவது வந்த கேஸ் தான் நவ்தேஜ் சிங் ஜோஹர் 2018 volume 4 MLJ, page number 306 Supreme Court. MLJ ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதே சமயத்துல SEC ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2018 volume 10 SEC, page number 1 ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதே கேஸ் நவ்தேஜ் சிங் ஜோஹர் versus Union of India 2018 volume 10 SEC, page number 1. இந்த வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. தீபக் மிஸ்ரா ஜே, கன்வில்கர் ஜே, தனஞ்சி சந்திரசூட் ஜே, நாரிமன் ஜே, இந்து மல்கோத்ரா ஜே. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு டெல்லி ஹைகோர்ட் இது சரின்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சுரேஷ் வழக்குல இது தவறுன்னு சொல்லிட்டாங்க. சுரேஷ்குமார் கௌஷால் வழக்குல இதுல 4 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணாங்க சார். ஒரு கார்னல் இன்டர்கோர்ஸ் இருக்கணும். எந்த இடத்துல? இன் பிரைவேட், யாருக்கிடையில்? பிட்வீன் 2 others. எதன் அடிப்படையில்? வித் ஃபுல் கன்சென்ட். முதல் விஷயம் கார்னல் இன்டர்கோர்ஸ், இரண்டாவது விஷயம் இன் பிரைவேட், மூன்றாவது விஷயம் பிட்வீன் 2 others, நான்காவது விஷயம் வித் ஃபுல் கன்சென்ட். இந்த 4ம் இருந்தால் நோ அஃபென்ஸ். ஒரு தனிப்பட்ட இடத்துல 2 நபர்கள் முழு சம்மதத்தோடு ஒரு கார்னல் இன்டர்கோர்ஸ்ல ஈடுபட்டாங்கன்னா நோ அஃபென்ஸ். அப்ப ஹெல்ட் 377 criminalizing sent for sexual intercourse, sexual offense in between with 2 under article 14, under article 15, under article 19 and 21 வரை violation of constitution. Second point, this is applies to pending cases. Pending cases இது பொருந்தும்னு சொன்னாங்க. மூன்றாவது பாயிண்ட், ஆனால் நான் consensual sexual acts against anybody, it is an offense. நான்காவது விஷயம், resistility with animal, அது offense. ஒரு small boy ஓட அது offense. ஒரு small girl, ஒரு கேலோட அது offense. ஐந்தாவது, சுரேஷ்குமார் கௌஷல் இந்த வழக்கு ஓவர் ரூல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 377 படிக்கிறீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு தனிப்பட்ட ஒரு இடத்துல முழு சம்மதத்தோடு ஒரு கார்னல் இன்டர்கோர்ஸ் பண்றாருன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு ஆண் ஒரு விலங்கோடு, ஒரு ஸ்மால் பாய் ஒரு ஸ்மால் பாயோடு, ஒரு ஸ்மால் கேர்ள் ஒரு ஸ்மால் கேர்ளோடு கார்னல் இன்டர்கோர்ஸ் பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸ். இது 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டு இருந்தாங்க. அண்டர் செக்ஷன் 378 378 பொறுத்தவரை இந்த 376ல முக்கியமான கேஸ் எல்லாம் இருக்குது சார். மதுக்கர் நாராயண் மாடிக்கர் வழக்கு,
இந்த வழக்குல சாராயம் காய்ச்சறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்க பெற்று ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரம் பண்றாரு. அந்த அம்மா கூச்சலிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அந்த போலீஸ்க்கு. ஏனென்று சொன்னால் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நீங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு பிராஸ்டிடியூட் இருக்கிறாங்க, விலை மாது. அந்த விலை மாதுவை சம்மதம் இல்லாமல் நீங்க அவங்க கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியாது. அந்த விலை மாதுக்கும் டிக்னிட்டி இருக்கிறது, டெக்கரம் இருக்கிறது, பர்சனல் லிபர்ட்டி இருக்கிறது, பிரைவேசி இருக்கிறது. அவங்க ப்ராஸ்டிடியூட் தானே அப்படின்ட்டு நீங்கமான உங்க இஷ்டத்துக்கு நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்க சொல்றாங்க இந்த விஷயத்தை எல்லாம்? செக்ஷன் 53ல சொல்றாங்க, ஒருவருடைய நல்ல குணநலன்களை குற்றவியல் வழக்குகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுவே அடுத்த செக்ஷன் பாருங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 54ல சொல்றாங்க, ஒருவருடைய பேட் கேரக்டரை நீங்க கிரிமினல் கேஸ்ல பயன்படுத்த முடியாது. அவங்க ப்ராஸ்டியூட்டுங்க, அவங்க கெட்டவங்க, பணத்துக்காக எல்லார்கிட்டையும் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்குவாங்க. அதனால நான் அவங்க கிட்ட செக்ஸ் வச்சு கூப்பிட்டேன், என் மேல கேஸ் போட்டாங்க, அவங்க பேட் கேரக்டர் உள்ளவங்க, அவங்க சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமான்னா முடியாது. இவன் ஏற்கனவே திருடன் தாங்க, அதனால தாங்க நான் சுட்டு கொண்டுட்டேன். ராமராஜ் வழக்கில் அதான் சொன்னாங்க. ஆனா லார்ட்ஷிப் ஒத்துக்கல. மாண்புமிகு நீதியரசர் ஐயா PNP அவங்க ஒத்துக்கவே இல்லை. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் இந்த ராணுவ குவார்டர்ஸ்குள்ள ஆபீஸ்குள்ள மதுரைகிரி குதிச்சு கல்லு விட்டு எரிஞ்சு மாங்காய் அடிச்சு திருடுவது வழக்கமானது. அவன் திருட்டு பையன் தான், அதனால ராணுவ வீரர் சுட்டது செல்லுன்னாங்க. அப்பதான் செக்ஷன் 54 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை எடுத்து பேசுறாங்க கோர்ட்ல. ஒருவருடைய கெட்ட நடத்தைகளை பற்றி குற்றவியல் வழக்கில் பயன்படுத்த முடியாது. அண்டர் செக்ஷன் 54 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அவன் திருடனாக இருந்தாலும் அதுக்காக நீங்க சுட்டு கொன்ற முடியுமா? அவன் கெட்டவன் சொல்லிட்டு அதை ஒரு டிஃபென்ஸா நீங்க கேஸ்ல எடுக்க முடியுமா? கிரிமினல் கேஸ்ல ஒரு ப்ளீ எடுக்க முடியாது. அந்த அம்மா ஒரு விலை மாது, அதனால நீங்க அவங்களுடைய விருப்பம் இல்லாம நீங்க அவங்க கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியுமா? அவங்க கெட்ட கேரக்டர் உள்ளவங்க தான், ஆனாலும் அதை கிரிமினல் கேஸ்ல பயன்படுத்த முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 378 தெப்ட் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 22 IPC சேர்த்து பார்க்கணும் சார். செக்ஷன் 22 IPCல லார்ட் தாமஸ் பிரிங்டன் மெக்காலே தெளிவா சொல்லியிருக்காரு, வேறு ஒருவருக்கு சொந்தமான ஒரு அசையும் பொருளை அவருடைய சம்மதம் இல்லாமல் எவரேனும் நகர்த்தினாலே அது திருட்டு தான். முதல் விஷயம் அசையும் பொருள். செக்ஷன் 22 IPC அதுல என்ன சொல்றாங்க? மூவபிள் கூட்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. இதுவே நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிக்கின்ற பொழுது மூவபிள் கூட்ஸ்னா ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ், நிலத்தில் விளைந்து நிற்கக்கூடிய, நிலையாக நிற்கக்கூடிய மரம், விளைந்து இருக்கக்கூடிய பயிர், வளர்ந்து இருக்கக்கூடிய புற்கள், அந்த புல்லு, மாடு ஆடு உண்ணுகின்ற புற்கள். அப்ப ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராஸ் அண்ட் கிராப்ஸ், க்ரோவிங் கிராப்ஸ் அண்ட் கிராஸ், GRASS கிராஸ். கிராஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பாஸ்டியூருக்கு, மேய்ச்சலுக்காக. இது மூன்றுமே அசையும் சொத்து. இப்ப இந்த அசையும் சொத்தை பொறுத்தவரை அந்த சொத்துக்கு யார் உரிமையாளரோ அவருடைய சம்மதம் இல்லாமல் அந்த சொத்தை நீங்கள் நகர்த்தி வைத்தாலே, ஜஸ்ட் மூவ் பண்ணாலே அது திருட்டுன்னு சொல்றாங்க. A என்ற ஒரு நபர் B என்பவருடைய நண்பர் வீட்டுக்கு போறாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நண்பர் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஒரு கப் ஆஃப் காஃபி மேக் பண்றதுக்காக, ப்ரிப்பேர் பண்றதுக்காக சமையல் ரூமுக்கு போறாரு நண்பர். உடனே இந்த கெஸ்ட் நண்பர் என்ன பண்றாரு, டேபிள் மேல இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை எடுத்து மறைச்சு வைக்கிறாரு, அல்லது வேற ஒரு இடத்துல எடுத்து ஒளிச்சு வைக்கிறாரு, வேற ஒரு இடத்துல நகர்த்தி வைக்கிறாரு. இதற்கு பெயர் என்ன? தெப்ட். நண்பர் வீட்டு கெஸ்டா தானே போனீங்க நீங்க,
அங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்டினுடைய மோதிரத்தை கழட்டி அவர் டேபிள்ல வச்சிருக்காரு, அதை நீங்க நகர்த்துறீங்க, அல்லது வேற இடத்துல எடுத்து வைக்கிறீங்க, இல்ல மறைக்கிறீங்க, அல்லது எடுத்து உங்க பாக்கெட்லயே வச்சுக்கிறீங்க. இதுக்கு பெயர் என்ன? திருட்டு. அங்கே சொல்லப்பட்ட விஷயம் இன்கிரீடியன்ஸ் பாருங்க. அசைய சொத்து. மோதிரம் என்பது அசைய சொத்து. அந்த மோதிரம் வேறொருக்கு சொந்தமானது. மூன்றாவது, அவருடைய சம்மதம் இல்லாமல். நான்காவது, அந்த மோதிரத்தை எடுத்து மறைச்சு வச்சிருக்காரு, இல்லது இவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு, அல்லது நகர்த்தி வச்சிருக்காரு. இந்த 4 விஷயம் வந்தா அதுக்கு பேர் தெப்ட் சார். இதுதான் அதனுடைய இன்கிரீடியன்ஸ். ஒன்று, சம்பந்தப்பட்ட பொருள் அசையும் பொருளாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இரண்டாவது, யாருடைய உடைமையிலாவது அது இருக்கணும், இன் தி பொசஷன் ஆஃப் எனிஒன். மூன்றாவது, அந்த நபரின் உடைமையிலிருந்து அந்த பொருளை எடுத்துக்கொள்ள நேர்மையற்ற கருத்து இருக்க வேண்டும். A dishonest intention to take it out of that person's possession. நான்காவது, அவருடைய சம்மதம் இல்லாமல், without his consent. ஐந்தாவது, அப்படி எடுத்துக்கொள்ள அந்த பொருளை நகர்த்துதல் இருக்க வேண்டும், மூவிங் இன் ஆர்டர் டு சச் டேக்கிங். இந்த 5 விஷயம் வந்தாதான் அது தெப்ட். ஏ என்ற ஒரு பெண் பி என்ற தனது பாய் ஃப்ரெண்டுக்கு சி என்ற அவருடைய கணவர் கொடுத்த அன்பான அந்த மோதிரத்தை இந்த அம்மா கொடுக்கறாங்க. எச் என்ற ஹஸ்பண்ட் டபிள்யூ என்ற ஒய்ஃபுக்கு ஒரு மோதிரம் பரிசா கொடுக்கிறாரு, அல்லது கணவருடைய மோதிரம் பீரோல வச்சிருக்காரு. கணவர் அவருடைய மோதிரத்தை பீரோல கழட்டி வச்சுட்டு அவர் ஆபீஸுக்கு போயிட்டாரு. இதுக்கு இடையில அந்த அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராரு. உடனே அந்த அம்மா என்ன பண்றாரு, அவங்க கணவர் வீட்டுல வச்சிருக்காரு பாருங்க மோதிரம், அந்த மோதிரத்தை எடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இதற்கு பெயர் என்ன? தெப்ட். நம்பிக்கை மோசடி கிடையாது, குற்றமுறை கையாடல் கிடையாது, இதுக்கு பெயர் தெப்ட். ஏனென்று சொன்னால் அந்த 5 விஷயங்கள் அங்கே வருகிறது. அந்த மோதிரம் அந்த அம்மாவுடைய கணவருக்கு சொந்தமானது, வேறு ஒரு நபருக்கு சொந்தமானது. அந்த மோதிரம் ஒரு அசையும் பொருள். அந்த மோதிரம் நகர்த்தி இருக்கிறாங்க, எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த மோதிரம் அவங்க கணவனுடைய சம்மதம் இல்லாமல் இது நடந்திருக்கு. அப்ப அது பேர் திருட்டு தான், தவிர குற்றமுறு நம்பிக்கை மோசடி கிடையாது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கிடையாது, கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் கிடையாது. அதற்கு பெயர் திருட்டு. அவதார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த வழக்கில் சொல்றாங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன், மின்சாரத்தை பிரித்து எடுப்பது என்பது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 1910 அண்டர் செக்ஷன் 29 படி குற்றம் தான், தவிர ஐபிஎஸ் படி அது திருட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்று சொன்னால் மின்சாரம் என்பது ஒரு அசையா சொத்து. அசைய சொத்து படிக்கிறோம். கரண்ட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபிஷரி ரைட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஆனால் ஒரு பிக்ஸட் டெபாசிட் என்பது அந்த ரசீதை வாங்கி கொண்டால் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப கரண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபிஷரி ரைட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மீன் பிடிக்கும் உரிமை என்பது அசையா சொத்து. அவதார் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1965, வால்யூம் 1 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 605, within Bridless Supreme Court. Avatar Singh versus State of Punjab 1965, volume 1 criminal law journal, page number 605, Supreme Court, under section 379. தெப்டுக்கான தண்டனை. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனே இருக்குது. A thing so long as it is attached to the earth, not being movable property, is not the subject of theft, but it becomes capable of being the subject of theft as soon as it is severed from the earth. பூமியிலிருந்து அந்த மரம் வெட்டி எடுக்கப்பட்ட உடனே, பிரித்து எடுக்கப்பட்ட உடனே அது தெப்ட் என்ற வரையறைக்குள் வரும். 379, சில பேர் தன்னுடைய பொருளை தானே திருடுவாங்க, அதுவும் தெப்ட் தான். ஒரு கடிகாரத்தை ரிப்பேர் பண்ண சொல்லி பழுது நீக்கம் செய்வதற்காக ஒரு கடையில கொடுத்திருப்பாரு. அந்த ரிப்பேர் பண்றவரு டீ குடிக்க போயிருப்பாரு, அல்லது ஒன்பாத் போயிருப்பாரு. அந்த நேரத்துல யார் இந்த கடிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ சரி செய்வதற்கு, அந்த கடிகாரத்தினுடைய ஓனர் வந்திருப்பாங்க.
அந்த ஓனரு நம்ம பொருள் தானே, நாம தானே ரிப்பேர் பண்றதுக்கு இந்த கடையில கொடுத்திருக்கோம், நம்ம பொருள் நினைச்சு அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதுக்கு பெயர் என்ன? அதுவும் திருட்டு தான். சொந்த பொருளை வேற ஒருத்தட்ட ஒப்படைச்ச பிறகு அவருக்கு லீன் வந்துடும். ஒரு டெய்லர் கிட்ட துணியை கொடுக்குறாங்க, பிறகு அந்த துணியை இவரே போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப அதுக்கு பேர் திருட்டு. ஒரு நகையை அடகடையில நகை அடகு கடையில அந்த நகையை கொடுக்கிறாரு. இந்த நகை என் மனைவி அடிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டா கிராக் விட்டுடுச்சுங்க, சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க சரி பண்றதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு போயிட்டு இவருடைய பொருள் தானே நினைச்சிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லாம இவர் அந்த பொருளை எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு பேரும் திருட்டு தான். அப்ப இதுக்கு தண்டனை 379 IPC தான் தண்டனை. 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஏ என்ற ஒரு நபரு வேற ஒருத்தருடைய பாக்கெட்ல கைய விடுறார் திருடுறதுக்காக. ஆனா அவர் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப அவர் மேல ஏதாவது திருடிட்டாரா? திருடல, ஆனா பாக்கெட்ல மட்டும்தான் கைய விட்டுருக்காரு. அவர் மீது திருட்டு குற்றம் சுமத்த முடியுமா? சேட்ல போடுங்க சார். ஏ என்பவர் பி என்பவருடைய பாக்கெட்ல கைய விடுறாரு திருடுறதுக்காக. சபிதா மேடம் வெரி குட், சரத்சந்திரா சார் வெரி குட், ஜோதி அட்வொகேட் சார் வெரி குட், வெரி குட், சேதுராம சுப்பிரமணியம். அப்ப இத சார்ஜ் எப்படி ஃப்ரேம் பண்ணோம்? அண்டர் செக்ஷன் 376 ரெட் வித் 511. ஏன் என்று சொன்னால் அங்கே திருடவில்லை, ஆனால் திருடுவதற்கான ஒரு குற்ற முயற்சி நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு குற்ற முயற்சி நடைபெற்று இருக்கிறது. எனவே 376 ரெட் வித் 511 போடணும். 511 IPC போடுறீங்கன்னு சொன்னா அந்த குற்றத்துக்கு அவர் எந்த குற்றம் செய்திருக்கிறாரோ அந்த குற்றத்துக்கு அதிகப்படியான தண்டனை எவ்வளவோ அந்த தண்டனை அளவில் பாதி அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்ப 379 ரெட் வித் 511 சொன்னா எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? 1.5 வருஷம் தண்டனை கொடுக்கணும். ஏனென்று சொன்னா திருட்டு குற்றத்துக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 3 வருஷத்தை அப்படியே 2ஆல டிவைட் பண்ணா 1.5 வருஷம். ஏனென்று சொன்னா திருடல, அவரு திருடுன்னு பாக்கெட்ல கை விட்டாரு, பணம் இல்ல, வெறும் பாக்கெட்டு, அப்படியே கையை பிடிச்சினாரு. என் பாக்கெட்ல கையை விட்டு திருடுறதுக்கு அப்படின்ட்டு கொண்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. போலீஸ் ஆபீசர் அவர் மீது 379 ரெட் வித் 511 IPCல கேஸ் போட்டு பனிஷ் பண்ணுவாங்க. இது மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் இதுல நிறைய கேள்விகள் இப்படிதான் சார் கேட்கறாங்க. தெப்ட்ல கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா 379ல கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 380 இதுல நிறைய கேஸ் போடுவாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல 451 380 போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸுங்க பதிவாகும். வீடு பூந்து திருடுறாங்க பாருங்க. அப்ப 451 IPC சேர்த்து போடுவாங்க. 451ல என்ன சொல்றாங்க? ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் ஆஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மென்ட். சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் பொருட்டு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், வீடு புகுந்து. அப்ப சிறை தண்டனைக்குரிய குற்றத்தை யாராவது செய்யும் பொருட்டு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைவதை செய்கிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே வீடு பூந்து திருடுறதுக்காக உள்ள போயிருக்காரு, அப்ப அவருக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை சார். வீடு பூந்து திருடுறாருன்னா 451 IPC படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அப்ப 451 380ல தான் கேஸ் போடுவாங்க அதிகமா. போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா 451 380ல கேஸ் போடுவாங்க. அப்ப 380 எதை பற்றி பேசுகிறது? குடியிருக்கிற ஒரு வீடு, இதுல திருடுறாங்க. தெப்ட் இன் டுவெல்லிங் ஹவுஸ், குடியிருக்கிற வீடு முதலியவற்றில் திருட்டு. குடியிருப்பது என்பது ஒரு கட்டிடமாக இருக்கலாம், ஒரு கூடாரமாக இருக்கலாம், ஒரு கப்பலாக இருக்கலாம், அல்லது ஒரு மக்கள் குடியிருப்பாக இருக்கலாம். டென்ட், வெசல், பில்டிங், இது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பில்டிங், இதுல யாரு திருடுறாரு அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 380 பொறுத்தவரை டொல்லிங் ஹவுஸ்ல திருடுறாருன்னு சொன்னா 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் சப்செக்ஷன் 1 படி. இதுல தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு சிலையை திருடுறாரு,
அல்லது கோயில்ல நல்ல படம் அழகா அந்த காலத்துல காளிதாஸ் ரவிவர்மா அவரால் வரையப்பட்ட ஒரு நல்ல புகழ் வாய்ந்த ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்தை ஒரு ஐடலையும் ஒரு ஐடல் தெப்ட் அல்லது ஒரு ஐகான் தெப்ட், ஒரு ஐடல் தெப்ட் அல்லது ஐகான் தெப்ட் ஏதாவது வருது. அவ்வாறு ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சிலையை திருடுறாரு அல்லது கோயில்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு படத்தை திருடுறாரு, தெய்வ படத்தை திருடுறாரு. அவருக்கு தண்டனை பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆனால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இதுல ஒரு பிரவேசம், நீதிமன்றம் போதுமானது அல்லது சிறப்பு காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டுகளுக்கு குறைவாக கூட தண்டனை வழங்க முடியும். ஆனா செக்ஷன் 380 சப்செக்ஷன் 1ல ஒரு பில்டிங்ல அல்லது டெல்லிங் ஹவுஸ்ல அல்லது ஒரு கப்பல்ல அல்லது ஒரு கூடாரம் இங்க திருடுறாருன்னு சொன்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சப்செக்ஷன் 2 படி ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சிலையை திருடுறாரு, கோயில்ல இருக்கக்கூடிய நல்ல படத்தை திருடுறாரு, அவருக்கு 2 வருஷம் குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கணும். 2000 ரூபாய் குறையாம அபராதம் விதிக்கணும். 2 ஆண்டுகள் குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஃபைனை பொறுத்தவரை not less than 2000 but which may extend to 10,000 ரூபாயில தான் போட முடியும் ஜேஎம்மா இருந்தால். 380க்கு 7 years. அப்ப சிஜேஎம் தான் விசாரிக்கணும் இதை. ஆனாலும் இந்த வழக்குகளையும் ஜேஎம் தான் விசாரிப்பாங்க. அண்டர் செக்ஷன் 381 முதலாளி கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடுறாரு. யாருங்க? கிளர்க்கு அல்லது சர்வெண்ட். theft by clerk or servant of property in possession of master, அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். நம்பி வேலைக்கு விட்டா ஓனர்கிட்டே நீங்க வந்து திருடுறீங்களா? ஒரு சர்வெண்டா இருக்கிறீங்க, ஒரு கிளர்க்கா இருக்கிறீங்க, நம்பி உங்ககிட்ட வேலையை ஒப்படைக்கிறேன், நீங்க திருடுறீங்க. 381 ஐபிஎஸ் படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 382 ஒரு திருட்டை செய்வதற்காக மரணம் அல்லது காயம் அல்லது தடை இதை விளைவிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்த பிறகு திருடுதல். எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு திருடுவாரு. அப்ப அங்க preparation இருக்கணும். theft after preparation made for causing death, hurt or restraint in order to the committing of the theft. எடுத்துக்காட்டு, சதுரங்க வேட்டையில பணம் வசூல் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு திருட்ட செய்ய போறாங்கன்னா அந்த பில்டிங்கான வழியெல்லாம் முதல் நாளே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பின்பக்கமா வரணும், ஏணி போட்டு வச்சிருக்கணும், அந்த பில்டிங் வந்து ஓட்டை போட்டு வச்சிருக்கணும். அப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு திருட வராங்கன்னு சொன்னால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஏ என்பவருடைய சொத்தை பி திருடுறாரு. அவர் அப்படி திருடுகின்ற பொழுது ஏவை தடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர் வர வழியில வந்து பேரிகார்டு மாதிரி போட்டுடுறாங்க, அவரை டேக் டைவர்ஷன் பண்ணிடுறாங்க, அல்லது அவரை வந்து அடிக்கிறாங்க, அல்லது ஒரு துப்பாக்கிய இவர் அவருடைய உடமையில வச்சிருக்காரு. ஏன்ற ஓனர் வந்தாருன்னா அவரை சுட்டுணும். ஏன்னா நம்ம திருடுறதை தடுக்கிற அளவுக்கு அவர் செயல்படும் பட்சத்தில் அவரை சுட்டுணும். அப்ப ஏ என்பவருடைய சொத்தை வந்து பி அவ்வாறு திருடுகின்ற பொழுது ஏவை தடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஏ வந்து தடுக்கிறாரு, என் பொருளை திருடாதீங்கன்னு. அப்ப ஏவை அடிச்சு காயப்படுத்தணும். அதுக்காக ஒரு துப்பாக்கி, தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட ஒரு கை துப்பாக்கியை வச்சுட்டு இருக்காரு பி என்ற திருடர். எனவே 382 ஐபிசி படி ஒரு குற்றம் செய்தவர் ஆவார். அவர் வீட்டுல ஏ என்பவருடைய வீட்டுல வந்து பி என்பவர் திருட போறாரு. அப்ப ஏ வந்து ஒருவேளை தடுக்கும் பட்சத்தில் அவரை துப்பாக்கியால சுட்டு காயத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்திற்காக பி என்ற திருடர் தன் கையில துப்பாக்கி வச்சுன்னு இருக்காரு. அப்ப பிரிப்பரேஷன் அங்க இருக்கிறது. துப்பாக்கி ரெடியா வச்சிருக்காரு, இரும்பு கம்பியை ரெடியா வச்சிருக்காரு. வீட்டுக்காரன் வந்தானா அடிச்சு போட்டுருவோம், அடிச்சுட்டு நம்ம திருடிட்டு போயிடலாம். எனவே 382 ஐபிசின் படி அது குற்றம். இதே ஏ என்பவர் பியினுடைய பையில ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து தடுக்க முயற்சி பண்றாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தடுக்க முற்பட்டால் அல்லது அந்த அக்யூஸ்ட திருடரை கைது செய்ய முயற்சி செய்தால் இவரை விடாதீங்க அடிச்சு கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சக திருடர்களை அந்த ஓனரை சுற்றி நிக்க வச்சுட்டு இவர் உள்ள பூந்து திருடுறாரு. ஒரு 4 பேர் வீட்டு உள்ள வர்றாங்க.
அல்லது 4 பேர் நடந்து வராங்க, ஒரு ஆள் கையில பணம் இருக்கு, 3 பேர் அவரை பிடிச்சுக்கிறாங்க, அல்லது 3 பேரும் அப்படியே அவரை எங்க நவர விடாம பாத்துக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் வீட்டுல திருடுறாரு அல்லது வேற ஏதாவது திருட்டு பண்றாரு, எனவே அவரை எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? 382 தான் கேஸ் போட முடியும். 4 பேர் வீடு புந்து திருட வராங்க, வீட்டுல ஓனர் முழிச்சுன்னு இருக்காரு, ஓனர் வீட்டு ஓனரு திருடர்களை தாக்க முயற்சி செய்வதற்கு முன்பாக 4 திருடரை அவரை கேரோ பண்ணிக்கிறாங்க, 4 பக்கத்துல நின்னுக்கிறாங்க, ஏதாவது பண்ணா உன்னை அடிச்சே கொண்டுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உன் வீட்டுல இருக்கிற பொருள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் திருடுற வரலையும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி மீதி 3 பேர் அவரை கேரோ பண்ணிட்டாங்க. 3 பேர் அவர் பக்கத்துல நிக்க வச்சுட்டு 4ஆவதா ஒரு ஆள் அவர் வீடு பூந்து திருடுறாரு. அப்ப அவருக்கு 382 ஐபிஎஸ்ஸின் படி 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் போட முடியும். அந்த செக்ஷன் 383 அச்சுறுத்தி பறித்தல். ஏ சொல்றாரு பி கிட்ட, எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கலாம், உன்னை பற்றி ஊர்ல நான் தப்பு தப்பா சொல்லிடுவேன். உடனே பி ஏவுக்கு பணம் கொடுக்கிறார். இதுக்கு பேர் என்ன? அச்சுறுத்தி பறித்தல். நீங்க இந்த ப்ராமிசரி நோட்ல கையெழுத்து போடணும், இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும், இல்லைன்னா உன் குழந்தைய கொன்றுவன்னு சொல்றாரு, உன் குழந்தைய கொண்டு போய் நான் கடத்தின்னு போய் அடைச்சு வச்சிருவேன்னு சொல்றாரு. வேற வழியில அந்த அம்மா கையெழுத்து போடுறாங்க. இதுக்கு பெயர் என்ன? எக்ஸ்டார்ஷன், அச்சுறுத்தி பெறுதல். அச்சுறுத்தி பறிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பொருளை எனக்கு கொடுங்க, பணம் கொடுங்க, இல்லைன்னா உங்க நிலத்துல இருக்கக்கூடிய நெற்பயிர்களை நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அடியால விட்டு ஏர் ஓட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. வேற வழி இல்ல, அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறாங்க. இதற்கு பெயர் என்ன? அச்சுறுத்தி பறித்தல். கைய கால வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாரு. ஏ என்ற ஒரு நபர் பி என்ற நபரை மிரட்டுறாரு, கைய காலெல்லாம் உடைச்சிருவேன், மரியாதையா கையெழுத்து போடுன்னு சொல்றாரு. ஒரு வெற்று பேப்பர்ல கையெழுத்து போடுறாரு. இதற்கு பெயர் என்ன? அந்த வெற்று காகிதம் ஒரு மதிப்புமிக்க ஆவணமாக மாற்றப்படக்கூடும் பட்சத்தில், வேல்யூபிள் செக்யூரிட்டியாக செக்ஷன் 30 வருகின்ற பொழுது அது அச்சுறுத்தல் பறித்தல் ஆகும். இதற்கு தண்டனை அந்த செக்ஷன் 384 தண்டனை சொல்றாங்க. 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஒரு ஆபீசரை பார்த்து ஒரு போலீஸ்கார் மிரட்டுறாரு, லஞ்சம் கொடுக்கலாம் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்ட பார்த்து சொல்றாரு, எனக்கு செலவுக்கு லஞ்சமா பணம் கொடுக்கல, உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருன்னு மிரட்டுறாரு. இதற்கு பெயர் என்ன? எக்ஸ்டார்ஷன். 1998 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 80. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, எனக்கு லஞ்சம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை கைது செய்து விடுவேன் என்று சொல்லி போலீஸ் ஆபீசர் மிரட்டுறான். இதற்கு பேர் அச்சுறுத்தி பறித்தல். 1998 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 80. அப்ப திருட்டுக்கும் அச்சுறுத்தி பறித்தல் என்பதற்கு என்ன வித்தியாசம்? தெப்டுக்கும் எக்ஸ்டார்ஷனுக்கும். ஒரு திருட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றவாளி அக்யூஸ்ட் ஒருவரின் உடைமையில் இருந்து ஒரு பொருளை அவரது சம்மதம் இல்லாமல் எடுத்துக்கொள்றான். ஆனா அச்சுறுத்தி பறித்தல்ல நேர்மையற்ற முறையில் சம்மதம் பெறப்படுகிறது. கத்திய காட்டி செயினை கொடுக்கலாம், உன் குழந்தையை கொண்டு சொல்றாரு. அந்த அம்மா வேற வழி இல்ல, செயினை அவுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா சம்மதித்து தான் கொடுக்குறாங்க. அந்த சம்மதம் நேர்மையற்ற முறையில் பெறப்பட்ட சம்மதம், சட்டத்துக்கு விரோதமாக பெறப்பட்ட சம்மதம். திருட்டு என்பது ஒரு அசையும் பொருளை மட்டும்தான் பேசுகிறது. ஆனால் அச்சுறுத்தி பறித்தல் என்பது அசையும் பொருளையும் சொல்லும், அசையா பொருளையும் பேசும். பணத்தை கொடுங்கன்னு சொல்லி மிரட்டலாம், அல்லது சொத்தை என் பேருக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலாம். அப்ப மிரட்டி பறிப்பது அசையும் பொருளா இருக்கலாம் அல்லது அசையா பொருளா இருக்கலாம். திருட்டுல வன்முறைக்கு இடமே கிடையாது, ஆனால் எக்ஸ்ட்ராக்ஷன்ல வன்முறைக்கு இடம் உண்டு. திருட்டு என்பது நேரடியாகவும் திருடலாம், மறைமுகமாகவும் திருடலாம். ஆனா அச்சுறுத்தி பறித்தல் என்பது நேரடியாகத்தான் செய்ய முடியும். 390 402 முடிய ராபரி அண்ட் டக்காய்டி பற்றி பேசுகிறது. அண்டர் செக்ஷன் 390 எல்லா விதமான கொள்ளையிலும் திருட்டோ அல்லது அச்சுறுத்தி பறித்தலோ இருக்கும், உள்ளடங்கி இருக்கும். Whoever commits
இந்த 390 பொறுத்தவரை 379க்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். அதே போல 382க்கும் கேஸ் லாஸ் இருக்கு சார். திவான் சிங் 382க்கான கேஸ் லாஸ். திவான் சிங் 1980 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 760. 382க்கு திவான் சிங் 1980 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 760. 383க்கான கேஸ் லாஸ் ஹபீப் கான் HABIB ஹபீப் கான் KHAN ஹபீப் கான் versus state AIR 1952 பாட்னா பேஜ் நம்பர் 379. அடுத்த கேஸ்ல ஸ்டேட் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட் versus பீரப்பா AIR 1951 ஹைதராபாத் பேஜ் நம்பர் 91. ஹைதராபாத் ஸ்டேட் versus பீரப்பா BERAPPA பீரப்பா. ஹைதராபாத் ஸ்டேட் versus பீரப்பா AIR 1951 ஹைதராபாத் பேஜ் நம்பர் 91. Under section 390 theft is robbery. For robbery பொறுத்தவரை in all robbery there is either theft or extortion. எல்லா விதமான கொள்ளையிலும் திருட்டோ அல்லது அச்சுறுத்தி பறித்தலோ அடங்கி இருக்கிறது. திருட்டானது எப்பொழுது கொள்ளையாகும்? when theft is robbery. ஒரு திருடுவதற்கு அல்லது திருடுகின்ற பொழுது அல்லது திருட்டினால் பெற்ற ஒரு பொருளை எடுத்து செல்வது அல்லது எடுத்து செல்ல முயற்சி செய்கின்ற பொழுது குற்றவாளி அதை நிறைவேற்றுவதற்காக எவருக்கேனும் மரணம் அல்லது காயம் அல்லது முறையின்றி தடுத்தல் அல்லது உடனடி மரணம் அல்லது உடனடி காயம் அல்லது உடனடி முறையற்ற தடுத்தல் ஏற்படும் என்ற அச்சத்தை தன்னிச்சையாக விளைவித்தால் அல்லது விளைவிக்க முயன்றால் திருட்டானது கொள்ளையாகும். அப்ப அச்சுறுத்தி திருட்டு எப்பொழுது கொள்ளையாகும்? ஒன்று திருடுறாரு அல்லது திருடுகின்ற பொழுது அல்லது அந்த திருட்டினால் பெற்ற பொருளை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதை எடுத்து செல்வதில் அல்லது எடுத்து செல்ல முயற்சிப்பதில் அல்லது அதை நிறைவேற்றுவதற்காக யாருக்கேனும் மரணம் அல்லது காயம் அல்லது முறையின்றி தடுத்தல் அல்லது உடனடி மரணம் உடனடி காயம் உடனடி முறையின்றி தடுத்தல் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சத்தை உண்டாக்கினால் தன்னிச்சையாக விளைவித்தால் அல்லது விளைவிக்க முயன்றால் திருட்டானது கொள்ளை என்ற வரையறைக்குள் வரும். அச்சுறுத்தி பறித்தல் எப்பொழுது கொள்ளையாகும்? முதல்ல திருட்டு எப்பொழுது கொள்ளையாகும் பார்த்துட்டோம். when extortion is robbery. அப்ப குற்றவாளி அச்சுறுத்தி பறிக்கின்ற சமயத்தில் அச்சுறுத்தப்பட்ட நபருடன் இருந்தால் மற்றும் அவருக்கு அல்லது வேறு ஒருவருக்கு மரணம் அல்லது காயம் முறையற்ற தடுத்தல் உடனடியாக ஏற்படும் என்று அச்சம் கொள்ள செய்து அந்த அச்சுறுத்தி பறித்தால் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், கையை வெட்டிடுவேன், குழந்தை தூக்கி போட்டுருவேன், காயத்தை உண்டு பண்ணிடுவேன் இப்படி சொல்லி மிரட்டி பறிக்கின்ற பொழுது அவ்வாறு அச்சம் கொள்ள செய்யப்பட்டவரை அச்சுறுத்தி பறிக்கும் பொருளை அந்த இடத்திலேயே அப்பொழுதே கொடுத்து விடுமாறு தூண்டினால் அதான் அச்சுறுத்தி பறித்தலானது கொள்ளை குற்றமாகும். இப்ப இதே இடத்துல கைட்டு கொடுங்க, அந்த நபர் கூட இந்த அக்யூஸ் இருக்கணும், அதே சம்பவ இடத்துல அப்பொழுதே அந்த நேரத்துல கைட்டு கொடுக்கணும். இப்பதான் அச்சுறுத்தி பறித்தல் என்பது கொள்ளையாக மாறும். எக்ஸ்ட்ராக்ஷன் will become robbery. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. மரணம் அல்லது காயம் அல்லது முறையற்ற தடுத்தல், இந்த மூன்று விஷயம், ஒன்று மரணம், இரண்டாவது ஹர்ட், மூன்றாவது முறையற்ற தடுத்தல், இது உடனடியாக ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சம் போதுமான அளவு மற்றொருவருக்கு ஏற்படுத்தி இருந்தால் குற்றவாளி உடனோடு இருக்கிறார் என்று சொல்லித்தான் பிரசம்ஷன். ஒரு டெத்தோ ஒரு இன்ஜுரியோ ஒரு குற்றவாளி அச்சுறுத்தி பறிக்கின்ற சமயத்தில் அச்சுறுத்தப்பட்ட நபரோடு அந்த குற்றவாளி இருக்கிறாரு. அவருக்கு அல்லது வேறு ஒருவருக்கு கத்தியால குத்திடுவேன், செயின் அவுத்து கூடன்னு சொல்றாரு. அப்படின்லாம் அந்த அம்மாவுடைய குழந்தை இருக்கிறாங்க, குழந்தைய தூக்கி கீழே போட்டுருவேன், பள்ளத்துல போட்டுருவேன், செயினை கழட்டி கூடன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த நபருக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ
மரணம் அல்லது காயம் அல்லது இந்த வழியா போக முடியாதுன்னு சொல்லிட்டு முறையற்ற தடுத்தல், இதையெல்லாம் உடனடியாக ஏற்படும் என்ற ஒரு அச்சம் கொள்ள செய்ய வேண்டும். அதுதான் அச்சுறுத்தி பறித்தல். அவ்வாறு அச்சம் கொள்ள செய்து, அவ்வாறு அச்சம் கொள்ள செய்யப்பட்டவரை அச்சுறுத்தி பறிக்கும் பொருளை அந்த இடத்திலேயே அப்பொழுதே அதை கொடுத்து விடுமாறு தூண்டினால் அச்சுறுத்தி பறித்தலானது கொள்ளை ஆகும். சம்பளத்துல உடனே கைட்டி இப்பவே கொடு என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்திலே கைட்டி அப்பவே கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் will become automatically robbery. அப்ப மரணம், காயம், முறையற்ற தடுத்தல் உடனடியாக ஏற்படுகின்ற அச்சம் கொள்ள செய்வதற்கு போதுமான அளவு உடனடியாக மற்றொருவருக்கு ஏற்பட்டு இருக்க வேண்டும். அப்ப குற்றவாளியும் அவரோட கூட இருக்க வேண்டும். ஏ என்ற ஒரு நபர் வந்துட்டே இருக்காரு. பி என்பவர் அவர் பிடிச்சு கீழே தள்ளி அவர்கிட்ட இருக்கிற பணம், நகை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. இதுக்கு பெயர் என்ன? திருட்டு. அந்த திருட்டை செய்கின்ற பொழுது இசட்டுக்கு ஒரு முறையற்ற தடுத்தலை ஏற்படுத்துகிறாரு. எனவே அது கொள்ளையடித்தவர். ஏ என்ற நபர் வீட்டுக்கு போறதுக்காக நடந்து வராரு. பி என்பவர் வழிமறிச்சு அவரை பிடிச்சு கீழே தள்ளி அவர் பாக்கெட்ல இருக்கிற பணத்தையும் நகையும் எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல முறையற்ற தடுப்பு என்று ஒன்று இருக்கிறது, ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட். எனவே அந்த திருட்டு கொள்ளையாக மாறுதுன்னு அர்த்தம். கீழே பிடிச்சு தள்ளாம பாக்கெட்ல எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அது திருட்டு. அதுவே ஒரு நெடுஞ்சாலையில அச்சுறுத்தி ஏற்படுத்தி இருந்தாருன்னா அது ராபரி. நார்மலா திருடுறாருன்னா அது திருட்டு சார். இதுவே ஒரு நெடுஞ்சாலையில நடக்குது, அதுக்கு பேர் வழிப்பறி, கொள்ளை. இதுவே அவரை மிரட்டி அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு, அதுக்கு பேர் அச்சுறுத்தி பறித்தல். அப்ப திருட்டு என்பது வேறு, அச்சுறுத்தி பறித்தல் என்பது வேறு, கொள்ளை என்பது வேறு. ஒரு திருட்டு எப்பொழுது கொள்ளையாக மாறும்? உடனடி காயம், மரணம் ஏற்படும் சொல்லி தன்னிச்சையாக விளைவித்தால் அந்த அச்சத்தை உண்டாக்கணும். அவருக்கு பயத்தை உண்டாக்கி பொருளை அது பேரு திருட்டு. அந்த திருட்டு தான் கொள்ளையாக மாறுது. அச்சுறுத்தி பறித்தல் என்பது சம்பவத்திலேயே உடனடியாக நடக்கணும். இப்பயே கைட்டு இப்பயே பொருளை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு பாருங்க. அந்த அச்சுறுத்தி பறித்தல் என்பது கொள்ளையாக மாறும். ஏ என்ற ஒரு நபர் நடந்து வர்றாரு, அவரை பிடிச்சு கீழே தள்ளி அவர் பாக்கெட்ல இருக்க பணத்தை நகை எடுத்துக்கிறாரு பி என்பவர். அப்ப பி மீது என்ன குற்றச்சாட்டு? கொள்ளையடிச்சாருன்னு தான் குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் இங்க முறையற்ற தடுத்தல் என்பது இருக்கிறது. ஏ பி என்பவரை ஒரு ஹைவேஸ்ல சந்திக்கிறாரு. ஹைவேஸ்ல சந்திக்கின்ற பொழுது ஒரு கை துப்பாக்கிய பி கிட்ட காட்டி பணப்பையெல்லாம் கேட்கிறாரு. இதனால பி பணப்பைய கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாருங்க? துப்பாக்கி காட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? உடனடி காயம், சுற்றுவாரோ கொண்டுடுவாரோ. அப்ப அவரை அச்சம் கொள்ள செய்து மற்றும் அவரோடு உடன் இருந்து கொண்டு பணப்பையை அச்சுறுத்தி பறித்திருக்கிறார். இது எங்க நடக்குதுங்க? ஒரு நெடுஞ்சாலையில. அப்ப ஒரு பொது பாதையில் நடக்கின்ற பொழுது, நெடுஞ்சாலையில் நடக்கின்ற பொழுது அது கொள்ளையாகிறது. துப்பாக்கி காட்டி மிரட்டி பணத்தை பறிக்கிறாரு, அது நெடுஞ்சாலையில நடக்குது இந்த சம்பவம், அது கொள்ளை. ஏ என்ன பண்றாரு? பீனுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு. பணம் கொடுக்கலாம், இந்த குழந்தைய பாறையிலிருந்து தூக்கி கீழே வீசி விட, எரிஞ்சிருவேன்னு சொல்றாரு. பிய மிரட்டுறாரு, பணம் கொடுத்தா உன் பிள்ளை உயிரோட வருவாங்க, எல்லாம் மலையில இருந்து உன் பிள்ளைகளை தூக்கி கீழே போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்ப அந்த குழந்தைக்கு உடனடி காயம், குழந்தைக்கு உடனடி மரணம் ஏற்படுகின்ற ஒரு அச்சத்தை ஏ என்ற நபர் பிக்கு உருவாக்கி இருக்காரு. ஏன்னா வேற வழி இல்லாம பி பணப்பைய கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கு பெயர் என்ன? ராபரி. உன் குழந்தை என் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தான் வச்சுட்டு இருக்கேன். 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா தான் நான் அனுப்ப குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைப்பேன், எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏ என்பவர் பி கிட்ட மிரட்டுறாரு. வேற வழி இல்ல, பிள்ளைக்காக ஒரு 10,000 ரூபாய் போனா போட்டு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு பிள்ளைய மீட்டு எடுக்கிறாரு. இப்ப ஏ செய்த குற்றம் என்ன? அச்சுறுத்தி பறித்தல். 390க்கு தண்டனை, 392 IPC. 2 விஷயங்கள் சொல்றாங்க, 2 பார்ட். பகல்ல கொள்ளையடிச்சா அதுக்கு 10 வருஷம் தண்டனை. இதுவே ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், சூரியன் மறைந்து, அதாவது சூரியன் அஸ்தமித்து
சூரியன் காலையில் தோன்றுகின்ற பொழுது, உதயமாகின்ற பொழுது, சன்செட், ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ்க்குள்ள நடு ராத்திரில ரோட்ல கொள்ளையடிச்சீங்கன்னா உங்களுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது எல்லாம் 392. 390க்கு கொள்ளையடிப்பதற்கு தண்டனை 392. பகல்ல கொள்ளையடிச்சா 10 வருஷம், இதே நைட்ல கொள்ளையடிச்சா 14 வருஷம் பிளஸ் ஃபைன். எக்ஸாஷனுக்கும் கொள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? எக்ஸாஷன் அச்சுறுத்தி பறித்தல் என்பது சம்மதத்தை டிஸ்ஹானஸ்டா வாங்குறாங்க, அதாவது ராங்ஃபுல் அப்டைனிங் ஆஃப் கன்சென்ட். அச்சுறுத்தி பறித்தல் சம்மதத்தை தவறான முறையில் பெற்றுக்கொள்வது. ஆனா கொள்ளை, திருட்டு, அச்சுறுத்தி பறித்தல் இதனுடைய அக்ரவேட் ஃபார்ம் தான் சார், மீ தீங்கு நிலைதான். அதுல வித்தவுட் கன்சென்ட்ல பொருளை எடுத்துக்கலாம். அச்சுறுத்தி பறித்தல்ல ஒரு நபருக்கு அல்லது வேறு அவரை சார்ந்த இன்னொரு நபருக்கு, அந்த அம்மாவுக்கு இல்ல அந்த அம்மாவுடைய குழந்தைக்கு காயம் விளைவிப்பேன் என்று சொல்லி அச்சுறுத்தி பறிக்கிறாங்க, பொருளை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா கொள்ளையில் அப்படி கிடையாது. ஒரு வன்முறை அல்லது தாக்குதல், ஃபோர்ஸ் என்பது முக்கியமான காரணியாக இருந்தாலும் அதனை பயன்படுத்தாமலும் கொள்ளையடிக்க முடியும். அப்ப அச்சுறுத்தி பறிக்கிறீங்க, அதுல ஃபியர் இருக்கணும், பயம் இருக்கணும். கொள்ளையிலும் ஃபியர் இருக்கும், ஆனா திருட்டு மூலமான கொள்ளையில பயம் கிடையாது. அச்சுறுத்தி பறித்தல்ல பாதிக்கப்பட்டவரை அவருடைய பொருளை அவுத்து கொடுத்துட்றாங்க, வேற வழி இல்லைன்னு சொல்லி. ஆனா திருட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை யாரும் கொடுப்பது கிடையாது, இவரா போய் எடுத்துட்டு வந்துடுறாரு. டகாய்டி, கூட்டு கொள்ளை, 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு கொள்ளை அடிப்பது. கூட்டுக்கொள்ளை 391, அதற்கு தண்டனை 395. 390 ராபரி, அதற்கு தண்டனை 392. 391 டகாய்டி, அதற்கு தண்டனை 395. ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனையா இருக்கும் பிளஸ் ஃபைன். கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, அது அக்ரவேட் ஃபார்மா இருக்கு. 396ல தான் தண்டனை கொடுக்க முடியும். அவருக்கு தண்டனையை பொறுத்தவரை டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், அல்லது லைஃப் கொடுக்கலாம், அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் போட முடியும். தீரன் அதிகாரம் ஒன்று, அந்த படத்துல பாருங்க, 4-5 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள பூந்து திருட போவாங்க. ஒரு போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, அவங்க தலையில அடிச்சு கொன்னுட்டு பொருளை திருடுறாங்க. அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? 396ல தான் கேஸ் போட முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறாங்கன்னா பீனல் ப்ரொவிஷன்ல தான் கேஸ் போடுவாங்க. அப்ப கூட்டுக்கொள்ளை அடிக்கின்ற பொழுது ஒருவருக்கு மரணத்தை விளைவித்தால் அந்த நபருக்கு தண்டனை என்ன? தூக்கு தண்டனை கொடுங்க, அல்லது ஆயுள் தண்டனை கொடுங்க, அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுங்க, பிளஸ் ஃபைனை போடுங்க. அண்டர் செக்ஷன் 397 மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கான முயற்சியுடன் கொள்ளையடித்தல் அல்லது கூட்டு கொள்ளையடித்தல். அட்டம்ப்ட் வருது பாருங்க, இங்கே ஒண்ணு மரணத்தை ஏற்படுத்திடுவேன் அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்தி விடுவேன். அப்ப மரணத்தை ஏற்படுத்தி விடுவதாக அல்லது கொடுங்காயத்தை உண்டாக்கி விடுவதாக இதை விளைவிப்பதற்கான முயற்சியோடு கொள்ளையடித்தல் அல்லது கூட்டு கொள்ளையடித்தல். அந்த அட்டம்ப்ட் பண்ணுவாங்க. ரோட்ல நடந்துட்டு வர்றாரு ஏ என்பவர், பி என்ற அந்த அக்யூஸ்ட் ஏ என்பவருடைய ஷோல்டர்ல கத்தியால குத்திடுவாரு. செயினையும் பணத்தை கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்பாரு, தரமாட்டேன்னு சொல்லுவாரு நம்மாலு. உடனே அந்த வழிப்பறி கொள்ளைய ராபரிஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு, கத்தியால நெஞ்சில குத்துனா கொலையாயிடும், கையில குத்தி மிரட்டி பணத்தை பிடிங்குவாரு, பொருளை பிடிங்குவாரு. அந்த இடத்துல மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிப்பதற்கான முயற்சி செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் அக்யூஸ்ட். எனவே அவர் சிறை தண்டனை 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. குறைஞ்சது 7 ஆண்டுகள், அது கடுங்காவல் சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 398 ஒரு அபாயகரமான ஆயுதத்தை கொண்டு கொள்ளை அல்லது கூட்டு கொள்ளை அடிக்கிறாரு. அவருக்கும் கையில துப்பாக்கி இல்ல கத்தி இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு கொள்ளையடிக்க பயன்படுத்துறாரு அல்லது டெகாய்டி பண்ண பயன்படுத்துறாரு, அவருக்கு 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை விதிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 399 கூட்டு கொள்ளை அடிக்க முன்னேற்பாடு செய்தாரு, மேக்கிங் பிரிப்பரேஷன் டு கமிட் டெகாய்டி. கூட்டு கொள்ளை அடிக்க முன்னேற்பாடு செய்தாலே, தயார் பண்ணாலே 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன்.
கூட்டு கொள்ளை அடிக்கும் கூட்டத்தை சேர்ந்திருப்பதற்கு தண்டனை. அதுல யாரு உறுப்பினரா சேர்ந்து இருக்கிறாரோ அவருக்கு தண்டனை. ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை கடுங்காவல் தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 401 திருடர்கள் கூட்டத்தில் சேர்ந்திருந்தால், கூட்டு கொள்ளை கும்பல் கிட்ட சேர்ந்திருந்தா ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனை பிளஸ் ஃபைன். இதுவே திருடர்களோடு சேர்ந்திருந்தால் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது கடுங்காவல் சிறை தண்டனை. ஒரு நாடோடி ஜிப்சி இருக்காரு, கொள்ளையடிக்கும் பொருட்டு சேர்ந்துள்ள ஒரு நாடோடி அல்லது வேறு கூட்டத்தை சேர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்க முடியும் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 402 கொள்ளையடிக்கும் பொருட்டு ஒன்று கூடுதல், அசம்பிளிங் ஃபார் பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் டெகாய்டி. கூட்டு கொள்ளை அடிப்பதற்காக போன் போட்டு எல்லாம் இங்க வந்துருங்க, நம்ம கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போன் போட்டு ஒரு இடத்துக்கு வர வைப்பாரு. அப்ப 402 படி 5 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கூட்டு கொள்ளை அடிப்பதற்காக ஒன்று சேருகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன்.